9 டேஸில் ஆல்மோஸ்ட் 2 கேஜி நம்ம கம்மி பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 9 45 டேஸ் சேலஞ்சு. கலந்துச்சு ப்ரைவேஸ் வேலையெல்லாம் முடிச்சு நம்ம நேராக ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன ட்ரெயின் பண்ணுறோம்னா பேக் அண்ட் பைசப் தான் நம்ம இன்றைக்கி ட்ரெயின் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக சுகர் எடுத்து ஆல்மோஸ்ட் 8 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுவரையும் நம்ம எந்த ஒரு ஸ்வீட் மேடு கிடையாது. டீ காஃபி எல்லாமே கட்டு. ஸோ அதனால தான் தெரில நம்ம டயட் இருந்தனால இருக்கா இல்லை சுகர் கட் பண்ணனால இருக்கான்னு தெரில. ஆல்மோஸ்ட் நான் 83 கேஜி இருந்தேன். இப்போ 80.9 கேஜி தான் இருக்கேன். ஆனால் ஃபோன் கையில் இருக்கனால 81.1ன்னு காட்டுது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் மீல் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு நேராக நம்மளும் கடைக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி சண்டே சேல்ஸ்னால கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணியாச்சு. கடைக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த பொருள்லாம் வாங்கிட்டு நேரம் நம்ம கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு பார்த்தா ஓரளவுக்கு சேல் நல்லாவே போய்கிட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. அந்த டைமில் போய் அவன் எக் காலன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்னையே டெம்ட் ஏற்றிட்டு இருக்காங்க. நான் ஃபுல் டயட்டில் இருக்கேன், எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. இதில் இவங்க வேறு எனக்கு பிடிச்ச ப்ரௌனியை வேறு காமிச்சிட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க. வேணான்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்றைக்கி சண்டே சேல்ஸு நல்லா போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கடை எல்லாமே எடுத்து வச்சு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டே 10ல் பார்ப்போம். பாய்.